எக்ஸலண்ட். ஸோ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரிலேஷனல் ஸ்டேட்மெண்ட். இதை மட்டும் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா ப்ரோக்ராமிங் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகிடும். ஸோ அதுக்குண்டான ப்ராக்டிசஸ் தான் இப்போது நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன ப்ராக்டிஸ் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, கேல்குலேட் த மேக்ஸிமம் ஆஃப் 4 நம்பர்ஸ். 4 நம்பர் இருக்குங்க. அந்த 4 நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 4ல் எது பெருசு அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறது கொஷின். ஸோ என்ன இன்புட்ஸ், 4 நம்பர் கொடுத்துருவாங்க. என்ன கண்டிஷன் செக் பண்ணணும், ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஆஃப் 4 நம்பர்ஸ், டிஸ்பிளே த மேக்ஸிமம் நம்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5, 25, 125, 7 அப்படின்னா, ஸோ இதை நம்ம கண்ணால் பார்த்த உடனே நம்ம சொல்லிவிடுவோம் 125 தான் பெரிய நம்பர் அப்படின்னு. ஆனால் கம்ப்யூட்டருக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரே ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பரை பார்த்து கண்ணால் பார்த்து சொல்ல தெரியாது. ஒரு நேரத்தில் ஒரு நம்பரை தான் அதனால் பார்க்க முடியும். அப்படின்னா எப்படி மேக்ஸிமம் நம்பரை கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹியூமன் பிரெயினில் என்ன நடக்குது அப்படிங்கிறத சீக்வன்ஷியலாக அனலைஸ் பண்ணோன்னா இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், இது எப்படி சார் நம்ம பண்ணுறோம் ப்ரோக்ராமிங் இதை எப்படி பெரிய நம்பர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம கண்ணு மட்டும் அப்படியே ஒரே டைமில் பார்த்துட்டு எல்லா நம்பரையும் பார்த்துட்டு சொல்ல, இன்டர்னலாக சில கேல்குலேஷன் பண்ணுது. என்ன அப்படின்னா, எடுத்த உடனே இதை பெரிய நம்பர்னு வச்சுக்குது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ எம் அப்படின்னு வச்சுக்கோ, மேக்ஸிமம் படிக்கிறது 5ன்னு வச்சுக்குது. அடுத்தது இந்த நம்பரை எடுத்து இது கூட கம்பேர் பண்ணுது. இந்த நம்பரை விட இது பெருசாக இருக்குது, அப்போ இதை எடுத்துகிட்டு 25 போட்டுக்குது. அதுக்கு அடுத்தது இந்த 25 எடுத்து அடுத்த நம்பரோட கம்பேர் பண்ணுது. ஸோ கம்பேர் பண்ணும்போது 125 பெரிய நம்பர், அப்போ இதுக்கு பதிலாக 125 எடுத்துக்குது. 125 எடுத்து 7ஓட கம்பேர் பண்ணும்போது 7 சின்னது, ஏற்கனவே இருக்கிற நம்பர் பெருசு. ஓகே, ஒரு சீக்வன்ஸ் முடிஞ்சிச்சு, எல்லா நம்பரையும் பார்த்தாச்சு. இப்போ எது இருக்கிறதுலே பெரிய நம்பர் 125. இதுதான் நம்மளுடைய மைண்டில் நடக்குது. நம்மளுடைய மைண்ட்லேயும் அப்படியே ஒரே ஸ்கேன் பண்ணுது. ஆக்சுவலாக ஸ்கேன் பண்ணும்போது என்ன ஆகுது, இது இல்லை இது இல்லை இது இல்லை, ஓகே இதுதான் பெரிய நம்பர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த மெத்தடை கம்ப்யூட்டருக்கு சொல்லி கொடுத்துட்டா போதும். ஓகே, எப்படி சார் சொல்லி கொடுக்க போகிறோம்? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 நம்பர் ஏபிசிடின்னு வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நம்பரை நான் மேக்ஸிமம்னு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்பரை மேக்ஸிமம்னு வச்சுக்கிறோம். இப்போது பி வேல்யூ மேக்ஸிமம் விட பெருசான்னு பார்க்குறேன். எஸ்ன்னா இப்போ பியை தூக்கி மேக்ஸிமமில் போட்டுக்கிறேன். நோ அப்படின்னா ஏற்கனவே மேக்ஸிமம் பெருசாக தான் இருக்குது. அப்போது சி மேக்ஸிமம் விட பெருசான்னு பார்க்குறேன். எஸ்ன்னு இருந்தால் சியை மேக்ஸிமம்னு வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நேராக இங்கே டி மேக்ஸிமம் விட பெருசான்னு பார்க்குறேன். இருந்ததுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நேராக கரண்ட்லி எது மேக்ஸிமமில் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட் ஃபஸ்ட்டு டைம் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும்போது ஐயோ இதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்னு இருக்கும். பட் சில அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட்டிங்கை நம்ம மைண்டில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணினோம் அப்படின்னா, இப்போது ஒரு விஷயம் பாருங்கள், இங்கே இந்த சீக்வன்ஸு எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகுது. அப்போது 4 நம்பரில் பெரிய நம்பர் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் 400 நம்பரில் பெரிய நம்பர் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் இதே சீக்வன்ஸ் தான். இந்த சீக்வன்ஸ் அப்படியே போகும் இல்லைங்களா? ஸோ அப்போது நமக்கு போக போக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரோக்ராமிங்க்கு ஃப்ளோ சார்ட் நம்ம மைண்டில் ஈஸியாக வந்துடும். அதை நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாங்க இதை எப்படி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்ட்டு மெயின், ஓகே, ஸோ இன்ட்டு a, b, c, t, தென் மேக்ஸ் அப்படிங்கிறது இன்ட்டு மேக்ஸ். ஓகே, இந்த மாதிரி 5 வேரியபிள் வச்சுக்கிறேன். இப்போது a is equal to 5, b is equal to 10, c is equal to 120, d is equal to 88, சரி 77. ஓகே, இப்போ மேக்ஸ் ஈக்குவல் டு a. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் பெரிய நம்பர்னு வச்சுக்கிறோம். இப்போ என்ன செக் பண்ணுறோம், இஃப் b கிரேட்டர் தேன் மேக்ஸாக இருக்கான். அப்படி இருந்ததுன்னா மேக்ஸ் ஈக்குவல் டு b. ஓகே, அப்படி இல்லைன்னா அடுத்தது c கிரேட்டர் தேன் மேக்ஸா. அப்படி இருந்ததுன்னா மேக்ஸ் ஈக்குவல் டு c. அப்படியும் இல்லையா d கிரேட்டர் தேன் மேக்ஸா. மேக்ஸிமம் இப்போ என்னவா இருக்கும், அதை விட மேக்ஸிமமாக டி இருக்கா, எஸ்னா டியை போட்டுக்கலாம். அப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்ச வந்த வாட்டி
maximum value is percentage D max. Okay, max of 4 build பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 120. ஸோ இப்போது இதை 1000 வைக்கிறேன். இப்போ எது வரணும்? 1000 தான் வரணும். கரெக்டாக 1000 வருதான்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் வேல்யூஸ் 120ன்னு வருது. ஓகே, இந்த இடத்துல ஈக்குவல் போடல. இப்போ ரன் பண்ணுவோம். மேக்ஸிமம் வேல்யூ 1000. இப்போ இதை இது மாதிரி போடுறேன். இப்போது ஏவோட வேல்யூ 28,725 தான் பெருசுன்னு வரணும், வந்துடுச்சு. இப்போது இந்த நம்பர் பெருசு பண்ணுவோம். 72,000 இருக்குது. ஸோ இப்போ 72,000 பெருசு ஆகிடுச்சு. ஓகே, அப்போது இந்த மாதிரி 4 இன்புட் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கேல்குலேட் பண்ணி ரிசல்ட் கொண்டு வரதுக்கு உண்டான ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம ஏற்கனவே வந்து இந்த மாதிரி இன்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஃபைண்டிங் மேக்ஸிமம் ஆஃப் 4 numbers. Enter the first value. Scan of percentage D and percentage A. இப்போது இதை 4 முறை காப்பி எடுக்கிறேன். Enter second value, இது B. Enter third value, இது C. Enter fourth value, இது D. ஸோ இப்போது ஃபிக்ஸடாக வேல்யூ இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? 4 நம்பர் இன்புட் வாங்குற மாதிரி பண்ணிட்டோம். இப்போது ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ 5, செகண்ட் வேல்யூ 10, third value say 32, fourth value 99. So maximum value is 99. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் இன்க்ரிமெண்டல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த இன்புட்டை ஒவ்வொரு முறையும் கொடுத்து நம்ம வந்து ப்ரோக்ராமை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபிக்ஸட் வேல்யூ வச்சுட்டு முதல்ல ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி இன்புட் வாங்குகிற ஸ்டேட்மெண்ட்டை கடைசியாக போட்டு ரன் பண்ணி கரெக்டாக வருதான்றதை பார்த்துடணும். ஓகே, உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கஷ்டம்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அப்படிலாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராக்டிஸிங் தான். ஸோ அந்த ப்ராக்டிஸிங் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கலாம். அதுக்கு எங்களுடைய லாஜிக்கல் திங்கிங் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதை வந்து பை பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களுடைய ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதுனா உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற ஒரு ஃபேர்னஸ் எங்கேயோ ஓடி போயிடும். ஜாபில் ஈஸியாக செட்டில் ஆகிட்டு குயிக்காக மேல் பொசிஷனுக்கு வரலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.